வெல்கம் டு மீனா சமையல். இன்னைக்கு நாம பார்க்க போகிறது ஒரு டிஃபன் கேட்டகரி புதினா சீஸ் பராட்டா. புதினா வந்து நம்ம ஒரு ஃப்ளேவர் கொடுக்குற ஒரு இன்க்ரீடியண்ட்டாக பார்த்துருப்போம். பிரியாணியில் சேர்ப்போம், துவையல் பண்ணுவோம், பச்சடி பண்ணுவோம். இந்த மாதிரி ஒரு சைடு இன்க்ரீடியண்ட்டை தான் நம்ம பார்த்துருப்போமே தவிர ஒரு மெயின் ஹீரோவை வந்து நம்ம கண்டிப்பாக பார்த்துருக்க மாட்டோம். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் மோர் ஓவர் இதுக்கு காம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி நான் சீஸ் வேறு சேர்த்து செஞ்சுருக்கேனுங்க. இது வந்து ஸ்கொயராக ஃபோல்ட் பண்ணி பிள்ளைங்களுக்கு வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கிற மாதிரியும் செஞ்சுருக்கேன். சீஸ் சிங்கிள் வச்சு எப்படி செய்கிறது, இல்லைன்னா துருவின சீஸ் வச்சு எப்படி செய்கிறது அப்படின்ட்டு 2 டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸில் வந்து நான் உங்களுக்கு இப்போ செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க இந்த இன்ஸ்டன்ட் அண்ட் ஈஸி கிட்ஸ் ஃபேவரட் புதினா சீஸ் பராட்டா எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ புதினா சீஸ் பராட்டா செய்ய தேவையான பொருட்கள் 2 கப்பு கோதுமை மாவு, இல்லைன்னா உங்கள் வீட்டுக்கு குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதிகமாகவும் எடுத்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் புதினா கட்டு, இலை எல்லாம் வந்து காம்பிலிருந்து எடுத்துகிட்டு வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1/4 to 1/2 கப் ஆஃப் மோசரல்லா சீஸு, ப்ராசஸ் சீஸ் கூட எடுத்துக்கலாம். உங்களுக்கு தேவையான குவான்டிட்டி நீங்கள் எடுத்துக்கோங்க. பொடியாக நறுக்கின வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ், 1 டீஸ்பூன் ஆரிகானோ அண்ட் 1 டேபிள் ஸ்பூன் வந்து கொப்பரை பொடி. இது வந்து இதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மீனா சமையலில் ஏற்கனவே பண்ணியாச்சு. இது வந்து இட்லிக்கு தோசைக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம மிளகா பொடி டைப் இது ரெடி டு ஈட். இது இல்லாத பட்சத்தில் நீங்கள் ரெகுலர் சில்லி ஃப்ளேக்ஸ் கூட எடுத்துக்கலாம். இது வீட்டில் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக செஞ்சது. ஸோ அதனால் இது யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா கார்லிக் ஃப்ளேவரும் இருக்கும், அதனால் இது எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறமா டோஸ்ட் பண்ணுறதுக்கு நெய், நார்மல் குக்கிங் ஆயில் கூட எடுத்துக்கலாம். ஸோ புதினா சீஸ் பராட்டா எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். இந்த கோதுமை மாவை இதில் சேர்த்துக்கலாம். புதினா வந்து வாஷ் பண்ணது தான். ஸோ இது வந்து ரொம்ப ஃபைனாக சாப் பண்ணிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, ஜஸ்ட் ஒன்றும் பாதியுமா. புதினா வந்து அரைச்சும் போடலாம், ஆனால் அரைச்சி போடும்போது வந்து கலர் வந்து ஆக்சிடைஸ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம சாப் பண்ணி போடும்போது ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும், பார்க்கவும் அழகாக இருக்கும். ஹியர் அண்ட் தேர் வந்து க்ரீன் கலர் இருக்கும்போது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இதே மாதிரி நம்ம எல்லாம் புதினாவும் சாப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எல்லாம் புதினாவும் சாப் பண்ணியாச்சு. அடுத்தது காரத்துக்கு ரெட் சில்லி பவுடர், தேவையான அளவு உப்பு. வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த மாதிரி கீரை வகைகள் சேர்த்து நம்ம சப்பாத்தி பண்ணும்போது ரொம்ப நேரம் வந்து மாவு வந்து ஊறக்கூடாது. மேக்ஸ் ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஊறினாலே போதும். ஏன்னா தண்ணி அதுக்கப்புறமா விட ஆரம்பிச்சிடும். நம்மளுக்கு வந்து மாவு மிக்ஸ் பண்ணி வச்சதுக்கு அப்புறமா ரொம்ப நேரம் நம்ம விட்டு வச்சுட்டோம்னா தண்ணி விட்டு போயிடும், அந்த டெக்ஸ்சரும் மாறிடும். ஸோ அதனால் மேக்ஸிமம் ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் மற்ற வேலைகள் எல்லாம் பார்த்துக்கிறதுக்குள்ளே அந்த 10 மினிட்ஸ் ஊறினாலே போதுமானது. ஸோ எல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி விட்டு மாவு பிசைஞ்சிக்கலாம். ஸோ மாவு பிசைஞ்சு முடிச்சாச்சு. ஃபைனலாக ஒரு டீஸ்பூன் கீ எடுத்து நம்ம இந்த மாவை நல்லா மசாஜ் பண்ணி விட்டுடலாம். ஸோ மாவு பிசைஞ்சு முடிச்சாச்சு. ஒரு 10 மினிட்ஸ் வந்து சோக் ஆகட்டும். அதுக்கப்புறமா வந்து பராட்டா எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம மாவு வந்து பிசைஞ்சு 10 மினிட்ஸ் ஆகுது. ஸோ நல்ல சோக்காக இருக்குது பாருங்கள். இப்போது இதுக்கு வந்து ஸ்டஃபிங்க்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சாச்சு. இப்போது புதினா சீஸ் பராட்டா எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு பராட்டாவுக்கு தேவையான மாவை நான் இப்போ எடுத்துக்கிறேன். இந்த சைஸ் அளவு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக டஸ்டிங்க்கு உண்டான மாவு. யூஸ்வலாக வந்து நான் பிளாட்ஃபார்ம்லேயே ரோல் பண்ணுவேன், எனக்கு அதுதான் ரொம்ப ரொம்ப கன்வீனியன்ட். ஸோ ரோல் பண்ணுறதுக்கு முன்னாடி பிளாட்ஃபார்ம் வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் ரோல் பண்ணிக்கலாம்.
ஸோ இப்போ ரோல் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து இந்த துருவின சீஸ், நான் அந்த லிஃபாஃபா பராட்டா அப்படின்ட்டு நான் வந்து ஆல்ரெடி ஒரு ரெசிபி செஞ்சுருக்கேன். ஒரு மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் வந்து ஃபோல்ட் பண்ணியிருப்பேன். ஸோ அதோட லிங்க்கும் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். நான் வந்து ஸ்கொயர் பராட்டா செய்கிறதுனால நான் இந்த மாதிரி செஞ்சிட்ருக்கேன். நீங்கள் சர்க்குலராகவும் செய்யலாம். நம்ம ஜென்ரலாக வந்து சர்க்கிளில் தான் பண்ணுவோம். ஆனால் ஸ்கொயராக பண்ணும்போது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இல்லையா? ஸோ வந்து வீட்லேயே வந்து ஒரு புதுசாக ஏதோ செஞ்சுருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஆசையாக, டிஃப்ரெண்ட்டாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக சாப்பிடுவாங்க. ஸோ அடுத்து வந்து இதில் ஃபைன்லி கட் அனியன்ஸ், இன்னும் கொஞ்சம் அடிஷ்னல் க்ரன்ச் கொடுக்கறதுக்காக தான் நான் அனியன்ஸ் சேர்க்குறேன். திஸ் இஸ் ஆல்சோ ஆப்ஷனல். அண்ட் கொஞ்சம் ஆரிகானோ அண்ட் இப்போ நான் இந்த கொப்பரை பொடி போட போகிறேன் இல்லையா, இது இல்லாமல் நீங்கள் வந்து ஜீரா பவுடர், தனியா பவுடர் அண்ட் கசூரி மேத்தி இந்த மாதிரி விஷயங்கள் கூட சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மேலே போடுற டாப்பிங்ஸ் அப்படிங்கிறது அப்சல்யூட்லி கஸ்டமைஸ் பண்ணி நீங்கள் என்ன வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ ஆஸ் அ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து இப்படி நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இது வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து கொஞ்சம் வாட்டரால் இப்படி டேப் பண்ணிக்கலாம். ஸோ தட் அந்த ஃபோல்டு வந்து ஒன்றுக்குள்ளே ஒன்று நல்லா ஸ்டிக் ஆகிறதுக்கு. அண்ட் சீஸ் வந்து கொஞ்சம் கேப் கிடைச்சாலும் டோஸ்ட் பண்ணும்போது எஸ்கேப் ஆகிட்டு வந்துடும். ஸோ அந்த காரணத்தினால தான் நல்லா சீல் பண்ணி விடுங்க. அண்ட் ஒரு பக்கம் ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஏரை வந்து நல்லா ரிலீஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து அடுத்த சைடு வந்து நம்ம ஃபோல்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அவ்வளோதான். இது இப்படியே டோஸ்ட் பண்ண வேண்டியது தான். இந்த அளவுக்கு திக்காக வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா லைட்டாக ரோல் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் லைட்டாக ரோல் பண்ணிக்கலாம், ரொம்ப வேண்டாம். உள்ள சீஸ் வந்து எம்மாத்திரமும் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. எக்ஸஸ் மாவை வந்து இப்படி நம்ம டஸ்ட் பண்ணி விட்டுறலாம். ஸோ அவ்வளோதான், 1 பராட்டா இஸ் ரெடி. இப்போது நான் வந்து சீஸ் துருவி போட்டிருக்கேன் இல்லையா, ஸோ இதுக்கு பதிலாக வந்து இப்போ ஆல்ரெடி ஸ்கொயராக இருக்கிறதுனால சீஸ் சிங்கிள் இஸ் ஆல்சோ அ வெரி குட் ஆப்ஷன். ஸோ அடுத்த பராட்டா நான் சீஸ் சிங்கிள் வச்சு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத காட்டுறேன். ஸோ இது வந்து செகண்ட் பராட்டா. ஸோ இப்போ வந்து ரோல் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ சீஸ் சிங்கிளை வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ சீஸ் சிங்கிள் இப்படி ப்ளேஸ் பண்ணிவிட்டு சேம் அதே மாதிரி அனியன்ஸ். இப்போது சீஸ் நான் போடுறேன் இல்லையா, சீஸ்க்கு பதிலாக வந்து நீங்கள் பன்னீர் கூட சேர்த்துக்கலாம், அதுவும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அடுத்து ஒரு பிஞ்ச் ஆஃப் ஆரிகானோ, ஒரு பிஞ்ச் ஆஃப் நம்ம வீட்டில் செஞ்ச ஃப்ரெஷ்லி கொப்பரை பொடி. ஸோ இப்படி ஃபஸ்ட்டு இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அடுத்து தண்ணியால் டேப் பண்ணிடலாம். our Lifafa folding paratha is ready. இப்போ லேசாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லேசாக ரோல் பண்ணிக்கலாம். ரொம்ப ப்ரெஷர் யூஸ் பண்ணாமல் ரொம்ப லைட்டாக ரோல் பண்ணுங்கள். அண்ட் டோஸ்ட் பண்ணும்போது கூட ரொம்ப ரொம்ப பொறுமையாக டோஸ்ட் பண்ணணும். ஏன்னா இத்தனை லேயர்ஸ் இருக்குது இல்லையா, உள்வரைக்கும் அந்த ஹீட் இறங்கி நல்லா டோஸ்ட் ஆகணும், அதுக்காக. ஸோ எக்ஸஸ் மாவை வந்து இப்படி டஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், our செகண்ட் பராட்டா இஸ் ஆல்சோ ரெடி. இப்போ தவா ஹீட் பண்ணி எப்படி டோஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ தவா வந்து ஆல்ரெடி ஹீட் பண்ணி ஆச்சு. இது வந்து ஃபஸ்ட்டு பராட்டா. இந்த பக்கம் வந்து மல்டிபிள் லேயர்ஸ் இருக்கிறதுனால நான் அதிகமான டோஸ்டிங் ஃபோக்கஸ் வந்து இந்த பக்கம் தான் கொடுக்க போகிறேன். ஸோ முதல்ல இப்படி ப்ளேஸ் பண்ணிடலாம். அண்ட் டோஸ்ட் பண்ணும்போது கூட முதல்ல நெய்யோ எண்ணெயோ அப்படிங்கிறது வந்து சேர்க்கக்கூடாது. கொஞ்சம் ஸ்பாட்டிங் வந்து கேரமலைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்பாட்டிங் வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து க்ரீஸ் சேர்க்கணும். ஏன்னா முதல்லையே வந்து நம்ம க்ரீஸ் சேர்த்துட்டோம்னா உள்ள வரைக்கும் வேகாது. ஸோ பாருங்கள், லைட்டாக இந்த மாதிரி ஸ்பாட்டிங் வந்ததுக்கு அப்புறமா நான் கீ போட்டு டோஸ்ட் பண்ண போகிறேன். இட் இஸ் அப்சல்யூட்லி ஆப்ஷனல். நீங்கள் வந்து நார்மல் ஆயில் கூட சேர்த்துக்கலாம்.
ஸோ பாருங்கள், ஒரு பராட்டா டோஸ்ட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ அடுத்த பராட்டாவும் இதே மாதிரி டோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம 2 பராட்டாஸ் டோஸ்ட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ அடுத்து வந்து இதுக்கு ஒரு சிம்பிள் அண்ட் இன்ஸ்டன்ட் ரைத்தா வந்து நம்ம செஞ்சிடலாம். இதுக்கு தேவையானது வந்து 1 கப் ஆஃப் நல்ல திக் கர்ட்ஸ், ஃப்ரெஷ் கர்ட்ஸ் எடுத்துக்கோங்க. அண்டு பொடியாக நறுக்கின வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அண்டு வந்து வீட்டில் தக்காளி தொக்கு இருந்தது, அந்த தொக்கை வந்து நான் சேர்த்துக்க போகிறேன். எனி டைப் ஆஃப் பிக்கிள் கூட சேர்த்துக்கலாம். மாங்காய் ஊறுகாய், கொத்தமல்லி தொக்கு எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. இதுக்கு சால்ட் வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க. ஜஸ்ட்டு பாருங்கள், கொஞ்சமாக நான் சேர்த்துக்கிறேன். ஏன்னா ஊறுகாய் போடுறதுனால அதுலேயே வந்து சால்ட் இருக்கும். ஸோ பார்த்து போட்டுக்கோங்க. இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப இன்ஸ்டண்ட்டான ரைத்தா, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த மாதிரி ஒரு ரைத்தாவை செய்யாத பட்சத்தில் இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பிக்கிள் வந்து எனி பிக்கிள் வந்து வீட்டில் வந்து கண்டிப்பாக இருக்கும். அண்ட் தயிர் அண்ட் வெங்காயம், அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சாட் மசாலா, ஜீரா பவுடர் இதெல்லாம் எதுவுமே சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அவ்வளோதான், நம்ம இன்ஸ்டன்ட் பிக்கிள் ரைத்தா இஸ் ரெடி. ஸோ இந்த பராட்டா வந்து இப்போது கட் பண்ணி நம்ம பார்ப்போம். பாருங்கள், உள்ள சீஸ் எவ்வளோ அழகாக தெரியுது. ஸோ our புதினா சீஸ் பராட்டா வித் பிக்கிள்டு ரைத்தா இஸ் ரெடி. ஸோ இந்த புதினா சீஸ் பராட்டா எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்தீங்க இல்லையா? கண்டிப்பாக உங்கள் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக சாப்பிடுவாங்க. ஸோ மீனா சமையலை பாருங்கள், லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.